வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், 1971 வசூல் சாதனை புரிந்த 3 மெகா ஹிட் படங்கள் அப்படிங்கிற ஒருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1971 வெளிவந்த படங்களில் சில படங்கள் 100 நாட்கள் ஓடியிருந்தாலும் சில படங்கள் மெகா ஹிட் படமாக அமைந்து வசூலில் சாதனை புரிந்திருக்கின்றன. 1971களில் எம்ஜிஆர், சிவாஜி படங்கள் இவர்களினுடைய பொற்காலம் என்றே சொல்லலாம். இப்பொழுது அப்படிப்பட்ட படங்களை, அதாவது மெகா ஹிட் படங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். 1970 வெளிவந்த படங்கள், இவற்றில் அன்னை வேளாங்கண்ணி, 100க்கு 100 போன்ற படங்கள் 100 நாட்கள் ஓடியிருக்கின்றன. அடுத்து 1970 வெளிவந்த படங்களில் சிவாஜி நடித்து பாபு, குலமா குணமா, சவாலே சமாளி ஆகிய படங்கள் 100 நாட்களுக்கு மேலே ஓடியிருக்கின்றன. இவற்றில் பாபு, குலமா குணமா ஆகிய படங்கள் 100 நாட்களும், சவாலே சமாளி 110 நாட்களும் ஓடியிருக்கின்றன. இவற்றில் சவாலே சமாளி ஓரளவு நல்ல வசூலுடன் ஓடிய படம்தான். ஆனால் எம்ஜிஆருக்கு குமரிக்கோட்டம், ரிக்ஷாக்காரன் ஆகிய படங்கள் 100 நாட்களுக்கு மேலே ஓடியிருக்கின்றன. இதில் குமரிக்கோட்டம் 110 நாட்கள் ஓடிய படமாகும். ரிக்ஷாக்காரன் 161 நாட்கள் ஓடிய ஒரு மிக பெரும் வசூல் சாதனை ஏற்படுத்திய படமாகும். திரையிட்ட இடமெல்லாம் நல்ல வசூல் சாதனை புரிந்தது. அடுத்து 1971 KS கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்த பக்தி படம்தான் ஆதிபராசக்தி. இந்த படம் மிக பெரும் வெற்றியடைந்தது. பக்தி படத்தில் வசூலில் சாதனை படைத்தது. இந்தியாவின் மாபெரும் தியேட்டரான மாதிரி தங்கம் தியேட்டரில் 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களில் இதுவும் ஒன்றாகும். இப்போது 1971 வெளிவந்த படங்களில் வசூலில் சாதனை செய்த மெகா ஹிட் படங்கள் என்று பார்க்கும் பொழுது, முதலிடத்தில் ரிக்ஷாக்காரனும், 2ஆம் இடத்தில் குமரிக்கோட்ட படமும், 3ஆம் இடத்தில் ஆதிபராசக்தி படமும் இடம்பெறுகின்றன. சிவாஜிக்கு சவாலே சமாளி நன்றாக ஓடினாலும் அது 4ஆம் இடத்தைத்தான் பிடிக்க முடிகிறது. சரி வியூவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன். நன்றி.